I'm J. Parimalagan, Assistant Professor in Commerce, Colonial College of Arts and Science. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் தியரி, லா அண்ட் ப்ராக்டிஸ். இதில் வந்து நம்ம இப்போ வந்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். டிஃபைன் பேங்கர் அண்ட் கஸ்டமர். ஸோ பேங்கர்னா யார், கஸ்டமர்னா யார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். There is no statutory definition of the term banker and customer. ஸோ இதுக்குன்னு எதுவும் தனியாக டெஃபினேஷன் எதுவும் கிடையாது. பொதுவாக சொல்கிறதா இருந்தாக்க பேங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக பேங்கர்னா யார், வங்கியாளர். வங்கியாளர். The business of a banker is ordinary consists in receiving money from an account of a customer and repaying the same on demand. ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னாக்கா பேங்கர் நம்ம வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இல்லையா, நம்மளுடைய பணத்தை போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு உதவி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் பேங்கர். The Negotiable Instrument Act define a banker as a person acting as a banker. The Banking Regulation Act in 1949 defines banking company. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, பேங்கிங் கம்பெனின்னு இருந்திருக்கு. ஸோ 1949 1949 ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க, பேங்கிங் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி. அப்புறம் 1969 எல்லா பேங்க்கையும் என்ன பண்ணுறாங்க, நேஷனல் பேங்காக மாற்றிட்டாங்க. அஸ் ஏ கம்பெனி விச் டிரான்சாக்ட் த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இப்போ இவங்க என்ன பண்ணலான்னாக்கா பேங்கிங் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உத்தரவாதம் அளித்தாங்க. த டேர்ம் பேங்கிங் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணாங்கனாக்கா கடன் கொடுக்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பேங்கிங்கோட வேலை. கடன் கொடுக்குறதுனா என்ன, ஒரு நம்ம தொழில் தொடங்குகிறோம், அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடை வந்து நம்ம கடனாக பெறலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுத்துறை நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்க் வந்து பண்ணுவாங்க. டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் வித்ட்ராயபிள் பை செக், டிராஃப்ட் ஆர் ஆர்டர். இப்போ நம்ம வந்து பப்ளிக் வந்து அதில் பணம் போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணலாம், ரீபேயபிள் பணம் தான். அது வந்து நம்ம போட்டு வச்சுருக்க பணத்தை நம்மள்ட்ட திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வந்த வருவாயிலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதை என்ன பண்ணலாம், நம்ம எப்படி வாங்கலாம், செக்காக எழுதி கொடுத்து வாங்கலாம், டிமாண்ட் டிராஃப்ட்டே எடுத்து கொடுக்கலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து பேங்கர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர். கஸ்டமர்னா யாரு, வாடிக்கையாளர். ஸோ வாடிக்கையாளர்னாக்கா எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா விதமான நிறுவனத்துலேயும் பேங்க்லேயும் வந்து கஸ்டமர் வந்து இருப்பாங்க இல்லையா. எ கஸ்டமர் இஸ் எ பர்சன் ஹூ ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், எய்தர் டெபாசிட் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் வித் த பேங்க். இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ்டமர் எய்தர் டெபாசிட் த மணியை வந்து டெபாசிட் பண்ணலாம், எய்தர் கரண்ட் அக்கௌண்ட்டு ஆர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸு, அது வந்து எவ்வளோ பணம் வேணாலும் போடலாம், எவ்வளோ பணம் வேணாலும் எடுக்கலாம். அது வந்து கம்பெனி ஓரியன்டாக இருக்கும். அது இப்போ எஸ்பி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நமக்கு வந்து சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மணி வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, மணி வந்து நமக்கு கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. இதில் இவங்க தான் கஸ்டமருங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்,
டிஃபைன் பேங்கர் அண்ட் கஸ்டமர். இது எல்லாமே என்ன கொஸ்டின்? 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்கர் அண்ட் கஸ்டமர். இப்போ பேங்கர் அண்ட் கஸ்டமர் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the relationship between a banker and his customer is essentially contractual like debtor banker and the creditor customer. இப்போ வந்து பேங்கர்ங்கிறவர் யாரு? பேங்கர்ங்கிறவர் வந்து டெப்டார். கஸ்டமர்ங்கிறவர் யாரு? கிரெடிட்டார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நம்ம கஸ்டமர் வந்து கிரெடிட்டார், கடன் கொடுத்தோர். இது வந்து பேங்கருங்கிறது வந்து கடன் வாங்கினவரா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுறோம், சரியா? முதலீடு வந்து நம்ம வந்து பேங்க்ல கொண்டு போய் நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை வச்சு யாரோ ஒருத்தருக்கு கடனாக கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வட்டியிலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. This relationship is sometimes reversed. This happens when the banker lends money to the customer. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பேங்கர் வந்து நம்மள்கிட்ட கடனும் வாங்குவாங்க, கடனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், கடனும் வாங்குவோம், கடனும் கொடுப்போம். கடன் கொடுக்குறதா நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதா நம்ம கடன் கொடுக்குறதா அர்த்தம் பேங்க்கு, ஓகேவா? பேங்கர் வந்து நம்ம கடன் கொடுக்குறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்து கடன் வாங்குறது நம்ம சேவிங்ஸ் கொண்டு போய் பேங்கர்கிட்ட கொடுக்கறது தான் அவங்க வந்து டெப்டார், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ பார்டேக்ஸ் மணி ஆஸ்பெக்ட்ஸ் ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல். அதாவது எப்படி இருப்பாங்கனாக்கா, அதாவது நம்ம போடுற பணத்துக்கு அவங்க வந்து ஏஜென்ட்டாகவும் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்களாகவும் பேங்கர் வந்து இருப்பாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீகல் ரிலேஷன்ஷிப். அடுத்து பார்த்தீங்க, இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேஷன் டு ஹானர் செக்ஸ். இப்போ செக் கொடுப்பாங்க, நம்ம அமௌண்ட்டில் என்ன பண்ணணும், நம்ம பேங்க்கில் நம்ம அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம செக் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ ஆப்ளிகேஷன் டு ஹானர் செக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் டு கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்போ நம்மளுக்கு பாஸ்புக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாஸ்புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பாஸ்புக் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம், பணம் எவ்வளோ வந்து அதில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வித்ட்ராயல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கும், நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பாஸ்புக் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதான் ஆப்ளிகேஷன் டு கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் டு அபைட் பை த எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கஸ்டமர். இப்போ என்ன பண்ணுவாங்க, சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்க கடனுக்கு வட்டி கட்டணும், நீங்கள் வாங்கியிருக்க கடனுக்கு தவணை செலுத்தணும், வட்டினானது இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அப்புறம் என்ன பண்ணணும், டியூ அமௌண்ட்டு எவ்வளோ அதெல்லாமே சொல்லுவாங்க. ஆப்ளிகேஷன் நாட் டு டிஸ்க்ளோஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹிஸ் கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போது அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல், டிஸ்க்ளோஸ் அப்படின்னாக்கா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் எப்படி அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து எப்படி அவங்க சரி பண்ணிக்கலாம், அவங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னும் நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் ஜென்ரல் லீன், ரைட் டு சார்ஜ் இன்சிடென்டல் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மணி லெண்ட். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரைட் டு சார்ஜ் இன்சிடென்டல் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மணி லெண்ட். இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எடுக்கிறாங்க, ஸோ சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வச்சுருந்தாக்கா மந்த்லி 18 ரூபாய் 17.50 இன்னும் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணால் 120 ரூபா இயர்லி ஒன்ஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 டைம்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஏடிஎம் கார்டை டெபிட் கார்டை யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சார்ஜஸ் எடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ரிஸ்க் ஆஃப் செல்ஃப் ஆஃப், ரைட் ஆஃப் செல்ஃப் ஆஃப். ரைட் ஆஃப் செல்ஃப் ஆஃப்னாக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன், சரியான நேரத்தில் சரியானதை செய்யறதுக்கான அவங்க வந்து சரியான தகவல்களை நமக்கு வந்து பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்கர் அண்ட் கஸ்டமர். ஒரு பேங்க்கில் நம்ம வந்து கஸ்டமர் இருந்தாக்க
நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை அனைத்துமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரிவிப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும், நீங்கள் வாங்கியிருக்க கடன் மேலே வட்டி கட்டினா இவ்வளோ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து தெரிவிக்கிறவங்க தான் பேங்கர். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணால் மோர் மணி ஷுட் நம்ம போய் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணும்போது அதில் வந்து டெபாசிட்டில் நிறைய டெபாசிட் இருக்குது. டேர்ம் டெபாசிட் இருக்குது, இயர்லி, மந்த்லி, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுமோ அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பேங்கர் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப இதில் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். அதாவது ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ்னால் நமக்கு என்னென்னலாம் பயன்பாடு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பேங்கிங்கில் வந்து என்னென்ன பயன்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்க்குறோம். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, இப்போ எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட். ஸோ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு ஹையராகவும் இம்போர்ட்டு லெஸ்ஸராகவும் இருந்தால் தான் ஒரு நாட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஜிடிபி growth ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாம் நம்ம இது பண்ணோம்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாட்டில் வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அண்டர்டேக்கிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the bank enables foreign trade by issuing letters of credit. இப்போ லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடத்துறதுக்கு ஒரு பேங்க்கில் என்ன பண்ணணுனாக்கா அவங்க வந்து கோயின்சைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் மூலியமாக தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் எல்லாம் பில்லு எல்லாம் பேமெண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்டுங்கிறது. அடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு எதையுமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அப்படி பார்க்கும்போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ குவான்டிட்டி, என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம், என்ன ரேட்டு, எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்ம அனுப்புனா தான் நமக்கு அதுக்கு தகுந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கர் அக்செப்ட் பில்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர். நம்ம அனுப்புகிற பில்லை என்ன பண்ணணும், பேங்கர் வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். பேங்கர் வந்து அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மள்ட்ட பொருளை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ அந்த பில்லை வந்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து பேங்க் மூலயமா அனுப்புவாங்க இல்லைங்களா, அதை வாங்குறது அதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன் ஆர்டர் டு ப்ரொமோட் கேபிட்டல் மார்க்கெட்னாக்கா இப்போ நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில் பேங்கர் வந்து யூட்டிலிட்டி சர்வீஸ் நமக்கு பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம லோன் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், கேபிட்டலு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணும், லாபம் வந்து அதிகரிக்கும், ப்ராஃபிட் இல்லைங்களா. ஸோ முக்கியமாக கேபிட்டல் மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டு என்கரேஜ் இஷ்யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ இப்போ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷேருங்கிறது வந்து என்னன்னு தெரியும், நமக்கு ஏற்கனவே நடத்திருக்கிறோம். ஷேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு, ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இது வந்து பங்குச்சந்தை. ஸோ டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து கடனீட்டாளர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஷேருங்கிறவங்க வந்து அதில் இருக்க லாப நஷ்டத்தில் பங்கு உண்டு.
கடனீட்டாளருக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரணும்னு சொல்லும்போது கட்டாயமாக இதை வந்து திருப்பி செலுத்தி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுத்திருக்கிற எவ்வளோ ஷேர் நம்மள்ட்ட கம்பெனியில் எடுத்திருக்காங்களோ, எந்த அளவுக்கு ஷேர் எடுத்துருக்காங்களோ அந்த ஷேருக்கு உள்ள பெனிஃபிட்டோ அல்லது லாஸோ ரெண்டுமே அவங்கள சாரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா the bank provides safe custody of valuables. safe custody depositனு ஒன்று இருக்கு. ஸோ சேஃப் கஸ்டடி பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுடைய சேஃப்டிக்காக ஒரு அமௌண்ட்டை சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணிப்பாங்க, நிறுத்தி வச்சுப்பாங்க. ஸோ சேஃப் கஸ்டடி டெபாசிட்டுங்கிறது எப்போதுமே இருக்கும். இன்கம் டேக்ஸ் த்ரோ பேங்க்ஸ். இன்கம் டேக்ஸ் என்ன? ஸோ நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம வந்து வரி கட்டணும் இல்லைங்களா, 30%, 40%, அதாவது வந்து லிமிட் வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இத்தனை லட்ச ரூபா சம்பாதிச்சு ஏர்லி டேர்ன் ஓவர் பண்ணாக்கா இன்கம் வந்தாக்கா அதுக்கு நம்ம வந்து இவ்வளோ ரூபா பணம் கட்டணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா. டேக்ஸ் பேஸ் இருக்குது. 10 to 20%, 20 to 30%, 30 to 40%, அது மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து அதை வந்து நம்ம பேங்க் மூலியமாக நம்ம செலுத்தலாம். பேங்க்ஸ் மே ஆக்ட் அஸ் ஏ ரெஃபரி. ஏன் அதை ரெஃபரின்னு சொல்கிறாங்கனாக்கா இப்போ வந்து கடனீட்டாளருக்கும் முதலீட்டாளருக்கும் அவங்க வந்து ஒரு பாலமாக செயல்படுவாங்க. அதனால தான் ரெஃபரின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் த டெக்னாலஜி. டெவலப்மெண்ட் முக்கியமாக நம்ம என்னன்னு பார்த்தோம்னாக்கா குரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குரோத், டெவலப்மெண்ட் இது வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது தான் குரோத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ டெவலப் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ப்ளஸ் டெக்னிக்கல் சேஞ்சஸ். அதாவது வந்து டெக்னிக்கல் சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கலப்பையை வச்சு ஏறு கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்போவும் பயிர் செஞ்சாங்க, அது குரோத். இப்போ வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்னா என்னென்ன, டெக்னிக்கல் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, டிராக்டர்ஸை வச்சு உழுவை இயந்திரம் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, உழுதுறாங்க. நடவு செய்யறதுக்கு அப்போ மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நடவு மிஷின் வந்திருக்கு. ஸோ அறுவடை பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணோம், மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அறுவை இயந்திரம் மூலமாக அறுவடை பண்ணுறோம். ஸோ எல்லாமே என்ன பண்ணுது, இதெல்லாம் டெவலப்மெண்ட். இது குரோத். குரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். த பேங்க்ஸ் ஹெல்ப் கம்பெனிஸ் டு மொபிலைஸ் ஃபண்ட்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிபிஎல். இது என்ன, பிபிஎல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன். பிலோ பாவர்ட்டி லைனுங்கிறத வந்து நம்ம நாட்டில் குறைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எல்பிஜி இதை வந்து பயன்படுத்தணும். எல்பிஜினா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் நினச்சிட்டு இருப்பீங்க, அது கிடையாது. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்குறது. தாராளமயமாக்குறது மூலமாக எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டுக்காரங்களும் போயிட்டு தொழில் தொடங்கலாம். இப்போ நம்மளால தொழில் தொடங்க நம்மள்கிட்ட முதலீடு இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு பேங்க் வந்து தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்லேயோ, இந்த பக்கம் இருக்கிற பங்களாதேஷ்லேயோ, சீனாவிலேயோ, சரிங்களா, ஸ்ரீலங்காவிலையோ, அமெரிக்காவிலையோ, யூரோப்பில் எந்த கண்ட்ரீஸில் வேணாலும், ஜப்பான் எந்த நாட்டில் வேணாலும் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், கட்டாயமாக நம்ம தொழில் தொடங்கலாம். அடுத்தது பிரைவேட்டைசேஷன். பிரைவேட்டைசேஷனுங்கிறது தனியார் மயமாக்கல். அதுக்கடுத்தது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். ஸோ ஒரு நாடு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லா நாட்டிலையும் கிடைக்கும். ஸோ அந்த நாட்டோட தாய் வீடு எதுன்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு கண்ட்ரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவாக இருக்கலாம், இங்கிலாந்தாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம், அல்லது எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், குளோபலைசேஷன் மூலமாக அந்தந்த நாடுகளில் அங்கே போயிட்டு கம்பெனியை வச்சு அந்த ப்ராடக்டை அங்கேயே தயாரித்து அங்கே விற்கலாம். அதுதான் குளோபலைசேஷனுங்கிறது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸாக என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் வந்து நமக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற 5 மார்க் கொஸ்டின் வந்து டிஃபைன் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு கணக்கு. A current account is also known as financial account. Financial account
வச்சுக்கலாம். A type of deposit account to carry out significantly higher number of transactions regular basis. இப்போ நம்ம வந்து பணம் போட வேண்டியது, பணம் எடுக்க வேண்டியது, நிறைய பேர் பணம் செலுத்தணும். இப்போ ஒரு பேங்க்ல ஒரு ஒரு வச்சிருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, அடிக்கடி பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், பணம் எடுக்க வேண்டியது இருக்கும், வர்ற செக்கை போய் அங்கே என்ன பண்ணணும், கிளியரன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி இந்த தொடர்ச்சியா இதை பயன்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுப்பாங்க. இட் இஸ் கிரியேட்டட் பை தி பேங்க் ஆர் ரெக்வெஸ்ட் ஆஃப் தி அப்ளிகண்ட் அண்ட் இஸ் மேட் அவைலபிள் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ஆர் இமிடியட் அக்சஸ். இப்போ இதை என்ன பண்ணிப்பாங்கனாக்கா, இவங்களுடைய நடப்பு கணக்கு வச்சிருக்க வங்கி கணக்குல வந்து உடனடியான நடக்கிற மாதிரி liquid deposit and financial dealings. இப்போ liquid cash வச்சிருக்கோம், liquid cash சொல்லுவோம். ஸோ உடனே பணத்தை வந்து நம்ம மாத்திக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்கள மட்டும் என்ன பணத்தை வந்து உடனே எடுத்து கொடுக்கலாம். இப்போ எஸ்பிஐல வச்சிருக்கவங்கள நம்ம வந்துட்டு டேர்ம் டெபாசிட் வச்சிருக்கோம், அதை மாத்தி நம்ம எழுதி கொடுத்து வச்சிருக்காங்க, உடனே என்ன பண்ணலாம், லிக்விட். Current account also allows to manage through the check facility offered by the bank. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, செக் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பாங்க. செக் ஃபெசிலிட்டி நமக்கு வந்து தெப்ட் பயம், ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த பயமே இருக்கு. என்ன பண்ணலாம், செக் தான் என்ன பண்றாங்க பண்ணி கொடுத்துட்டாக்கா, நேம் இனிஷியேட் பண்ணி கிராஸ் மார்க் போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியாது, அவங்களால இங்க அமௌண்ட் இருக்கும், இதுல கிராஸ் போட்டு செக் வேற யாரும் மாற்ற முடியாது. யார் நேம்ல இருக்கும் பர்டிகுலர் நேம் மட்டும்